மாதங்கள மாணிக்கம் வாழ்க. இந்த நாட்டுக்கு அதிபதி பாட்சாவாகிய துரியோதனன் எங்கள் கேப்டன் ஐயா வரக்கூடிய ஏழை கோழை மக்களுக்கு இல்லை என்று சொல்லாது வாவென்று வரவேற்று அமரை செய்து அவர் என்ன சாப்பிடுறாரோ அதான் ஏழை மக்கள் சாப்பிடுவதை எங்கள் ஐயா கேப்டன் சாப்பிடுவார். மக்கள் மக்கள் தன்னின் தன்மையாக நின்று இந்த தமிழகத்து மக்களுக்கு ஓர் விரல் காட்டி சட்ட சபையில் இந்த கலை இந்த கிராமிய கலை வாழ வேண்டுமானால் இந்த கலைஞர்கள் வாழ வேண்டும். இந்த கலைஞர்கள் வாழ்ந்தால் இந்த கலை வாழ வேண்டும். அப்படி என்று சட்டமன்றத்தில் ஒரு விரலை காட்டி உற்சாக குரல் கொடுத்து ஐயாவுடைய விதி கேப்டன் ஐயா அவர்கள் நடக்கும் சரியான தடையும் அடிச்சா ஒரே சொன்ன ஒரு சொல்லு அது யாருக்கிட்ட எங்க கேப்டன் ஐயா தனிமையாக நின்று யாருமே ஜெயிக்க முடியாது. ஐயா அவர்கள் இந்த தமிழகத்தில் இந்த இமயம் முதல் அந்த குமரி வரை இந்த நாட்டை ஒரு சின்னத்தில இருந்து அமர வேண்டும். மக்களுக்கு தாக்கி இல்லாமல் என் நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மக்கள் செய்தவர் அம்மா இருக்காங்களா? தாய் குழந்தை தாய் குழந்தை என் கதை யுத்தம் 17 நாள் எங்கள் ஐயா அமரன் கேப்டன் ஐயாவுடைய பாத்திற்கும் சுடர் விளக்காயிரம் இருக்கணும் அன்றாக இருந்திட ஒரு தூண்டுகோலாக அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் தாயாகவும் இந்த நாட்டை எதிர்காலத்தில் அரசாங்கம் இருந்தாலும் அவனை கூப்பிட இந்த உலகமே அம்மா நாள் அடி பண்ணி நான் அடி பண்ண நாளைக்கு கூட போறோம். இந்த அத்திமானத்தை நாங்கள் அண்ணன் தம்பி 100 பேர். ஆமாங்க, 100 பேர். யாரு அண்ணன் தம்பி 100 பேர். துரியோதனன் முதல் நிகர்லன் வரை 3 ஆண்டுகள் அந்த நாட்டு மகாராஜன் ஐவர் ராஜாக்களை வச்சார். தர்மம் பையன் பீமன் பையன் அர்ஜுன நகுல அந்த பாண்டவர்கள் ஜகப்பந்தர்
செய்த என்ன செய்த மளிகை கட்டி அந்த பாண்டவரை விடக்கூடாது என்று ஐவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும். அரக்கு நாள் ஏற்படுத்தி அது உள்ள தள்ளி ராத்திரி 12 மணிக்கு அந்த பாண்டவர் தப்பி பிழைத்து எங்கேயோ போய் என்ன செய்தார்? ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதற்கு பேரு இந்திரபிரஸ்தம். ஐவர் ராஜாக்களை விடவிடாது என்று இந்த உலகத்தை ஒருவனே கேவலமற்றவர்கள் இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். நான் ஆண்டா அவரை வரவழைத்து சாப்பாட்டை போட்டு சூது மகளை ஆடி நாடு நகரம் பண்டாரம் அனைத்தை வந்து மறுபடி காட்டி துளைத்து கொடுப்பேன். 18 நாள் யுத்தம் ஏற்பட்டு சண்டையிலே 16 முடிஞ்சு போச்சு. ஒரு சரி Ah,